போன வாரம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டது என்னன்னா, தவம் ஏற்றுக்கிறோம். அப்போ ஒரு அமைதி நிலை கிடைக்குது. உடல், மனம், உயிர் இவற்றையெல்லாம் கடந்த ஒரு அனுபவம். என்னன்னு நம்மால வார்த்தைகளால சொல்ல முடியாது. சிலர் படிச்சிருப்போம். அத வச்சு சொல்லிட்டு இருப்போம். இப்படி வந்திருக்கு, அப்படி அதா இருக்கும், இதா இருக்கும்னு சொல்றோம். அதெல்லாம் இருக்கட்டும். நாம அனுபவப்படுறோமா அப்படிங்கிறது முக்கியம். அந்த வகையில நாம பெறும் அந்த அனுபவங்கள சிறிது நேரம் நாம அனுபவிக்கிறோம். அப்புறம் மீண்டும் அது நம்ம விட்டு போயிடுது. போயிடுது. அதுக்கப்புறம் அது என்னன்னா, வாழ்வியல்ல நாம தொடர்ந்து ஆழ்ந்த உறக்கத்துல தான் செயலாற்றிட்டு இருக்கிறோம். அப்படி ஆழ்ந்த உறக்கத்துல செயலாற்றும் போது பல விஷயங்கள் நம்ம விழிப்பு நிலை இல்லாம செயல்பட்டு கொண்டே இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் நாம உறக்கத்துல தான் விழிப்பு நிலை இல்லாம தான் செயலாற்றிட்டு இருக்கோம். அந்த தவம் பெறுகிற அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆரம்ப காலத்துல இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவங்க எப்படி இருக்கும்னா, ஒரு குருடனுக்கு திடீர்னு ஒரு ஒரு 1/2 மணி நேரம் கண்ண திறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையில. அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த 1/2 மணி நேரம் கிடைச்ச வாய்ப்பு மீண்டும் டக்குன்னு கட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்படி இருந்தா ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குமோ, அதுபோல தியானம் பண்ற ஆரம்ப காலத்துல தியானம் பண்றவர்கள் எல்லாருக்கும் மனநிலை இருக்கும். சிலர் அதுல ஃபெட் அப் கூட ஆயிடுவாங்க. என்னன்னா, இந்த கொஞ்ச நேரம் அனுபவத்துக்காக நம்ம தொடர்ந்து ஆற்றுகின்ற செயலை எல்லாம் எப்படி மாற்றி அமைக்கிறதுங்கிற உணர்வு கூட தோன்றலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனமற்ற நிலை என்பது மரணமற்ற நிலை. எண்ணங்களற்ற நிலை என்பது பூரண நிலை. மேன்மையான ஒரு நிலை. அதை அடைவதற்கான பயணம் இது. ஆனா மனம் அப்படி உடனே வசப்படாது. நாம அத அடக்க நினைக்கிறோம். அதாவது அதோடு எதிர்த்து போராட நினைக்கிறோம். நிச்சயம் வெற்றி பெறுவது மனமாகத்தான் இருக்க முடியும். ஏன்? இத்தனை கால அனுபவ பதிவு அது சுமந்துட்டு ஒரு பெரிய மலையை போல நமக்கு முன்னாடி விரிந்து நிற்கிறது. இது நம்ம அனுபவம் மட்டும் இல்ல. பெரியவங்க அனைத்து பெரியவர்களுடைய அனுபவம் அதுதான். நீங்க அதற்கு எதிர்த்து போராடணும்னு நினைச்சீங்கன்னா, நிச்சயம் தோல்வி நமக்கு தான். அத நல்லா புரிஞ்சுக்கங்க. மனமற்ற நிலை என்பது மரணமற்ற நிலை. அந்த நிலையை அடைவது என்பது மனத அடக்க நினைத்தால் அது அலையும் என்கிறார் அருட்தந்தையவர். அப்போ நான் கடந்த தொடர்ந்த பயணத்துல ஒரு விஷயத்த உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டே வரேன். என்னன்னா, பி எ வாட்சர்ன்னு சொல்லுவோம். ஒரு வாட்ச்மேன் போல அத கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. என்ன பண்ணக்கூடாது? அதோட உங்கள தொடர்பு படுத்திக் கூடாது. அத பாராட்டக்கூடாது. அத இகழவும் கூடாது. தொடர்பு படுத்தினா தானே அடுத்து வரும். ஓ! இது நல்லது அப்படிங்கிறது. ஆஹா இது கெட்டது வேண்டாம். இப்படி எந்த அபிப்பிராயமும் அந்த எண்ணத்தோடு நீங்க என்ன பண்ணக்கூடாது? அந்த கிரேடு குடுக்கவே கூடாது. பேசாம அமைதியா
அழகா ஒரு உதாரணம் சொல்றாங்க. கண்ணாடி போல, ஒரு தூய கண்ணாடி என்ன பண்ணும்? அதை கடந்து செல்றவங்க முகத்தை அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிக்கும், அவ்வளவுதான். அது என்ன பண்ணாது, அந்த பிம்பத்தை உள்ள வாங்கி வச்சுக்காது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. அது எவ்வளவு அழகான பிம்பமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோரமான ஒரு பிம்பமா இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணாது அந்த கண்ணாடி, தனக்குள்ள வாங்கி வைத்துக் கொள்ளாது. என்ன வந்ததோ அதை அப்படியே பிரதிபலிக்கும். அது போல தூய நிலையிலிருந்து இந்த எண்ணங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளாம என்ன பண்ணணும், நீங்க கவனிக்கணும். சிம்பிளி வாட்ச். அது வரட்டும். நான் மீண்டும் சொல்றேன், எண்ணமற்ற நிலை என்பது மரணமற்ற நிலை, ஜீவமுக்தி அப்படின்லாம் சொல்ற முடியும். மரணமற்ற நிலை. அந்த உண்மை தெரியாத நாமோ எண்ணங்கள் உயிரோடு இருக்கிறது, அதற்கு வலிமை இருக்கிறது, அதோடு நாம் இணங்கி செல்ல வேண்டும் அல்லது அதை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று நாம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகிட்டோம். அதனால நாம போய் அதை ஹோல்டு பண்றோம், பிடிக்கிறோம். அதாவது அதற்கு கிரேடு கொடுக்கிறோம். இது நல்லது, கெட்டது, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை அதற்கு வலுவூட்டுக்கிறோம். நான் 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி சொன்னேன், வாளி போல அது என்ன பண்ணும்னா, போரிட வரும் யாரா இருந்தாலும் அவருடைய ஆற்றலோட பெரும்பகுதியை தனதாக்கி கொள்ளும். அப்படி ஏதாவது நீங்க அதற்கு வலுவேற்றினீங்கன்னா அல்லது அது கூட போராட நினைச்சீங்களா, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உடனே அது என்ன பண்ணும், நமக்கு எதிர நிற்கும். ஜாம்பவானம் நம்மை தன்வசப்படுத்தி அது இழுத்து செல்லும். இப்ப இன்றைய காலத்துல நாம மனிதர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு குயவன் பானையை செய்யலாம். அந்த பானை குயவனை உருவாக்க முடியுமா? ஆனா நாமெல்லாம் குயவனாக இருந்தும் கூட மனம் என்னும் பானையால உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த பானை குயவனை உருவாக்கினால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு கதை தான் நாம இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை கிடையாது. அது எவ்வளவு வேகமா அது வருதோ அவ்வளவு வேகமா அது கரைந்து விடும். ஏதாவது திடப்பொருளா அதெல்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வானம் போன்று இருந்தால் அதில் தோன்றும் மேகங்களைப் போல அது என்ன பண்ணும், வந்து மோதி காட்சி அளித்து மீண்டும் கரைந்து சென்று விடும். ஆனா நாம விழிப்போடு இல்லாததுனால, நாம ஒரு உறக்கத்துல இருப்பதால அவைகளெல்லாம் உண்மை என்று நம்பி அதோடு நம்மை பந்தப்படுத்திக் கொள்வோம். இவைகளெல்லாம் நாம கடந்து வந்த அனுபவம், நம்பிக்கைகள். உண்மையா இருக்குங்கிற நம்பிக்கைகள். அதனால அதற்கு வலுவேற்றுகிறீர்கள். அது தனது வசப்படுத்தி நம்மை ஆட்டி வைக்கிறது. அன்பர்களே, எனவே வலுவற்ற அந்த மேக மூட்டத்தை நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்றது. வரட்டும், அது நம்மோடு சென்று வெளியேறட்டும். அதை அப்படியே அனுமதி. அதுக்குள்ள நீங்க உங்களை பந்தப்படுத்திக்காது. நான் ஏன் இதை முன்னாடி சொல்றேன், இப்ப தியானம் பண்ண போறோம், எந்த உருவத்தையும் படுத்திக்காது. தியானம் 2 வகையில செய்யலாம். ஒண்ணு கைடட் மெடிடேஷன்.
உருவகப்படுத்துறோம். சோ நம்ம மனம் இது வரைக்கும் வேற எதையோ குடிச்சிட்டு பண்ணிட்டு இருந்ததுக்கு நல்ல விஷயத்த, உண்மை பொருள, மெய்ப்பொருள கொஞ்சம் கொஞ்சமா அதற்கு ஊட்ட முற்படுகிறோம். இட்ஸ் கைடட் மெடிடேஷன். இன்னொன்னு என்னன்னா, அந்த மனதையே கவனிக்கணும். அதோடு நம்மை பந்தப்படுத்திக் கொள்வது. எப்படி ஒரு முழு வானம் மேகத்தை அனுமதிக்குமோ, அதுபோல எல்லையற்ற நிலையிலிருந்து நாம் அதை வாட்ச் பண்ணணும். பொதுவா உடல், மனம், உயிர் என்ற நிலையிலே ஆன்மா என்று பொருள் பெற்று அதோடு நாம நின்று விடுகிறோம். அது ஒரு குறுகிய நிலைதான். அதையும் கடந்து எல்லையற்ற ஒரு தன்மையோடு நாம எவ்வளவு இணக்கமாக ஐக்கியமாகிறோமோ அப்பொழுதுதான் இந்த ஏற்ற இறக்கம், டியூவாலிட்டி என்று சொல்லக்கூடிய இரட்டை தன்மைகள், நல்லது கெட்டது, இதெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். அதே மனிதன் சாகுறான், எதிரி நாட்டுல சாகிறதுனால நாம சந்தோஷப்படுறோம் இல்லையா? ஆனா இயற்கையில என்ன நடக்குது? மரணம் நடக்குது. ஒரு உயிர் துன்பப்பட்டு மரணிக்கிறது. அப்போ நான் இதை எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஏக உணர்வாக நாம நம்மை உணரப்படணும். அப்ப மனம், உடல், மனம், உயிர் என்ற நிலைகளை எல்லாம் கடந்து ஆத்ம சங்கமம் நிகழும். பொதுவாக நாம இத்தனை காலம் நம்பிக்கையின் அடிப்படையில நிறைய விஷயங்களை செய்துட்டு அது சரியா தவறா என்று சிந்திப்பதில்லை. காரணம் நம் பெரியோர்களால் அது ஊட்டப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் பெரியவங்க சொன்னா அது சரியா இருக்கும், இது நல்லது கெட்டது என்றெல்லாம் பல விஷயங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அது சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், 2ஆம் உலகப் போர் காலத்துல முசோலினி என்ற ஒரு சர்வாதிகாரி, அவனுடைய வெற்றிக்காக அன்றைய பிஷப் இறைவனிடம் வேண்டுறார், அவர் வெற்றி பெற்று பெரிய பேரரசராக வேண்டும். அதே போல லண்டன் ஆர்ச் பிஷப் என்ற தன்னுடைய நாட்டு தலைவர் அவருடைய வெற்றிக்காக இறைவனை பிரார்த்திக்கிறார். இப்ப இப்படித்தான் நமக்கு சமுதாய கட்டமைப்பு கூட்டி இருக்கிறது பல விஷயங்கள். இதை கேள்விப்பட்ட ஜப்பானிய பேரரசர் ஒருத்தர் தன் நாட்டில் உள்ள தலை சிறந்த ஜென் துறவியை பார்க்க போறார். பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர்கள் ரொம்ப மதிப்புக்குரியவர்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆள் விட்டு சொல்லி அனுப்புற தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை தன்னுடைய அரசவைக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறாரு. அதுக்கு அவர்கள், நான் வாழும் இடத்துல ரொம்ப சௌகரியமா இருக்கேன்,
எனக்கு இதை விட ஒன்று பெரிதாக அவசியம் இல்லை. என்னை பார்க்கணும் என்று விரும்பினால் அவர் வரட்டும் இங்க அப்படின்ட்டார். நெத்தியடி. பேரரசருக்கு இந்த கதை சென்றது, இந்த விளக்கம் போனது, இந்த தகவல் கொடுக்கப்பட்டது. உள்ளுக்குள்ள கோபம் இருந்தாலும் தன்னுடைய படை வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வு காரணமா அவர் அப்படி ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறார். தேடி வர்றாரு அவர் பார்க்க. இவர் சாதாரண ஒரு வீட்டுல இருக்காரு. பேரரசர் வந்தா அவர் கூட எத்தனை பேர் வருவாங்க? படைவளங்கள் எல்லாம் வந்து இங்க பெரிய வரவேற்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. உள்ள வந்து பாக்குறாரு, அவர் உட்கார்ந்துருக்காரு. வாங்க அமருங்க, இவ்வளவுதான் வரவேற்பு பேரரசருக்கு. உடனே எதற்கு வந்தீர்கள், என்னை எதற்காக பார்க்க வேண்டும்? அதற்கு அவர் வந்து, என்னுள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நல்லது செய்யறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்க, தீயது செய்யறவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்க. உண்மையிலே சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறதா? முதல் கேள்வி. அதை எனக்கு காட்ட முடியும் அல்லது உணர்த்த முடியுமான்னு கேட்கிறார். அது அமைதியா கேட்டுட்டு இருந்த அந்த ஜென் குரு துறவி, அரசே நீ சரியான ஒரு முட்டா அப்படின்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய பேரரசர், அவரை ஒரு சாதாரண ஒரு துறவி முட்டான்னு சொன்ன என்ன ஆகும்? உடனே அரசருக்கு கடுமையான கோபம் வந்தது. வேகமா தன்னுடைய வாள்ல வச்சு வாழை உருவ ஆரம்பிச்சார். அதுக்கு அந்த துறவி, நரகம் எதுன்னு கேட்ட, இல்லை இதுதான் நரகம் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பேரரசருக்கு எங்கோ பொறிதட்டியது. ஓ, அவர் ஏதோ சொல்ல வந்தது நமக்கு உணர்த்திட்டாரு அப்படிங்கிற தெளிவு அவனுக்குள்ள எழுந்தது. உடனே தன்னை சுதாரித்துக் கொண்டு அந்த கத்திய உள்ள திரும்பி சொல்கிறான். அந்த துறவி சொல்றாரு, சொருகிட்டு தலை வணங்குறான். துறவி சொல்றாரு, சொருன உடனே சொல்றாரு, நீ சொர்க்கம் எதுன்னு கேட்டல, இதுதான் சொர்க்கம் அப்படிங்கிறார். அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையுமே மகரிஷி சொல்லுவாங்க, சொன்னால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்கிறார். அப்படி ஒரு குரு கிடைப்பதற்கு நாம கொடுத்து வச்சுக்கணும். என்னுடைய சின்ன அறிவுக்கு எனக்கு தெரிந்த வகையில பெரும்பாலானவர்கள் நான் சொல்றத கேளு, அதன்படி நட என்றுதான் குறிப்பிட்டிருக்காங்க. அருட்தந்தை அவர்கள் தான் சுயமாய் சிந்தித்து தெளிந்து கொள் அப்படிங்கிறார். எனவே நீங்க இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருந்த பல விஷயங்கள் காலப்போக்கில் நீங்க இந்த பயணத்துல விழிப்புணர்வோடு செயலாற்றும் போது அவைகளெல்லாம் உண்மை இல்லை என்ற தெளிவு உங்களுக்குள்ள நிச்சயம் மலர தோன்றும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அதனுடைய சிறப்பு தான் உங்களை இந்த முழுமை நோக்கிய பயணத்திற்கு உறுதுணையாக அமையும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை
நாம நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம பண்ண தவம்னு சொல்ல முடியாது. தியானம்ங்கிறது நாம கைடட் மெடிடேஷனா சொல்லுவோம். இங்க நான் அதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு ட்ரை பண்ணல. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் உங்க எண்ணங்களை எந்தவித மதிப்பீடும் இல்லாம அனுமதிக்க பழகுங்க. அது உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியையும் மோன நிலையையும் உணர்த்தும். அந்த அனுபவம் வேறு தளத்துக்கு உங்களை கொண்டு செல்லும் என்று சொல்லி இந்த நேரத்துல இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளைக்கு அதை சார்ந்த நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.